இது வட இந்தியாவுல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிய ஒரு கதை. இந்த கதையை நினைக்கும் போதெல்லாம் நம்ம எவ்வளவு பாதுகாப்பா இருக்கோம்னு நான் நிறைய தடவை யோசிச்சது உண்டு. இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டுல வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி நியூஸ்ல நிறைய வருது. எத்தனையோ பெண்கள் தற்கொலை பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செல்போன் இல்லாத ஒரு காலத்துல அடிச்சா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தெரியாத ஒரு அறியாமை இல்லாத அந்த காலத்துல, அதுவும் வடநாட்டுல எக்கச்சக்க சடங்கு சம்பிரதாயம் மூட நம்பிக்கைகள் இதுக்குள்ளேயே வாழ்ந்த ஒரு குடும்பத்துடைய கதை. அந்த குடும்பத்துல முக்கியமா ஒரே ஒரு பொண்ணுக்கு நடந்த மிகப்பெரிய அநியாயம். இத பத்தின கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவள் பெயர் அஞ்சலி. அஞ்சலிக்கு இப்போ 14 வயசு. அந்த ஊர்ல 5ல இருந்து 8 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி முடிச்சிருக்கணும். ஆனா அவங்க அப்பா மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. அப்படியெல்லாம் முடியாது, என் பிள்ளைக்கு சட்டப்படி 15 வயசு ஆனாதான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க வீட்டுல எல்லாருமே சொல்லி பார்த்தாங்க, ஆனா அவர் கேட்கவே இல்லை. ஊர்ல இருக்கிற எல்லாருடைய பேச்சையும் கேட்காம ஊர் சட்டத்தை மீறினதுனால அவங்க வீட்டுல யாரும் பொண்ணு எடுக்க கூடாது, நம்ம ஊர்ல இருந்துன்னு சொல்லிட்டாங்க. வெளியூர்ல இருந்து எவனாவது கல்யாணம் பண்ணிட்டு போனா போகட்டும், இங்க இருந்து ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி நம்மள கூப்பிட்டா நம்ம யாரும் போக கூடாது அப்படின்னு பஞ்சாயத்துல வச்சு ஒரு பெரிய தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க. இது நடந்தே ஒரு 6-7 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ அஞ்சலிக்கு 14 வயசு. அவள் ரோட்ல தன்னோட தங்கச்சி காஜல் கூட பயங்கரமா விளையாடிட்டு இருந்தா. அப்ப அவளுடைய பாட்டி சொன்னாங்க, இந்நேரம் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து 7 வருஷம் ஆகியிருக்கணும். இப்ப வரைக்கும் உன்னோட அப்பே உன்னை வீட்டுல வச்சு ஏதோ சட்டம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி செய்யாததுனால இப்ப ரோட்ல நின்று ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்க ஆடுகாலி நாய வீட்டுக்குள்ள போடின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டும் போது, அப்பா பாருப்பா பாட்டி எப்ப பார்த்தாலும் திட்டுறாங்கன்னு சொல்லி அவள் கண்ணை கசக்கிக்கிட்டே போகும்போது, அம்மா சும்மா இருக்க மாட்டியா, இங்கனக்குள்ள இருக்கிற ஒரு 5-6 ஊர்ல மட்டும் தான் இந்த 7 வயசு 8 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு. மத்த ஊர்ல எல்லாம் போய் பாருங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீ என்னமோ என் பிள்ளைய குறை சொல்லிட்டு இருக்க, இங்க என்ன எவனுமே இல்லையா? ஆம்பளைன்னா இந்த ஊருக்கார மட்டும் ஆம்பளையா என்ன? நான் வெளியூர் மாப்பிளைய பார்த்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேமா, நீ உன் வேலையை பாருமா, இன்னும் 1-2 வருஷம் பொறுத்தா என்னவா? இப்படி எல்லாம் அவன் பயங்கரமா சத்தம் போடும்போது, நான் இந்த வீட்டுல இருந்தா தானே, நான் இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நான் பெரிய வீட்டுக்கு போறேன், பெரியவனும் உன்னோட பேச்ச குறைச்சு பல வருஷம் ஆயிடுச்சு, நான் அவன் கூட போய் இருந்துக்கிறேன், உன்கிட்ட மானம் கட்டு போய் என்னால இருக்கவே முடியாது, நீயும் உன் பிள்ளைகளும் எக்கேடு கட்டும் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க. இப்படித்தான் தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். மத்த பிள்ளைங்க எல்லாருமே 4-5 வயசு வரைக்கும் தான் விளையாண்டுருப்பாங்க ரோட்ல. அப்படியே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி மாத்திருவாங்க. அந்த பிஞ்சு பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் குடும்ப வாழ்க்கைனா என்னன்னு? இதுல 5 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தா வரதட்சணை குறைவு, இதுவே 6 வயசு 7 வயசுன்னும் போது வரதட்சணை அதிகமா கொடுக்கணும். இது எதுவுமே அஞ்சலிக்கு புரியாது. ஆனா அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும், வெளியூர் மாப்பிளைக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நகை காசு தானே, என்கிட்ட இல்லாத காசு பணமா, நான் பார்த்து என் பிள்ளைக்கு இந்த ஊர்ல யாரு வர தேவையில்ல, ஜாம்னு வீட்டிலே வச்சு கல்யாணம் பண்றேன் பாருன்னு அவர் ஒரு சவாலே விட்டுட்டாரு. அந்த அளவுக்கு அவரை இந்த ஊர்க்காரங்க யாரையுமே மதிக்கிறதே கிடையாது. அதே போல சுத்தி இருக்கிறவங்க யாரும் இவங்க கிட்ட பேசுறதும் இல்ல. ஒரு கொஞ்சம் வருஷமாவே தனிமையில தான் இந்த குடும்பமே இருக்கு. ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா வேற ஊருக்கு போய் வாங்கினா மட்டும்தான், பக்கத்துல போய் வாங்க முடியாது, யாரும் தரவும் மாட்டாங்க. அஞ்சலியோடைய அப்பா ராம்ஜி இதையெல்லாம் பெருசா எடுத்துக்கல. ஆனா அவங்க மனைவிக்கு இந்த விஷயம் எதுவுமே பிடிக்கல. ஊர்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம வீட்டுல மட்டும் ரொம்ப கேவலமா நடக்குது, நான் கட்டிட்டு வந்த ஆள் அந்த மாதிரி சட்டம் ஒழுங்குன்னு பேசிட்டு இருக்கான், சட்டத்தை எல்லாம் கரெக்டா சரி பண்ணிட்டாப்ல பாரு, எப்ப பார்த்தாலும் சட்டம்னு சொல்லி நம்ம உசர போட்டு வாங்கிட்டு இருக்காருன்னு ஜோதி ஒரு பக்கம் பயங்கரமாக வருத்தப்பட்டு இருந்தாங்க. சண்டையும் போடுவாங்க அடிக்கடி. இப்ப அவங்க அம்மா வீடு தங்கச்சி வீடு இப்படி யாரு வீட்டுக்குமே போக முடியாத அளவுக்கு ஆகி போயிடுச்சு. இப்படி இருக்கிற நிலைமையில தான் ஒரு நாள் ஜோதி பயங்கரமாக அழுதுகிட்டே வீட்டுக்கு நடந்து வந்தாங்க. பயங்கரமான உச்சி வெயில். அந்த மாதிரி நேரத்துல நடந்து வரும்போது அதே நேரத்துல ராம்ஜிக்கு ஒரு மிகப்பெரிய வருமான இழப்பு வர ஆரம்பிச்சது. அவர் இந்த ஊர்க்காரங்க சொல்றத கேட்காததுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒண்ணு இருக்கு. யாரோட தயவுமே அவருக்கு தேவையில்லைன்னு நினைச்சாரு. அடுத்த ஊர்கள்ல போய் தான் தன்னுடைய பொருட்களை வியாபாரம் பண்ணுவாரு. அதே மாதிரி அங்கிருந்து இங்க வாங்கிட்டு வந்து எல்லா வேலையும் பாப்பாரு. ஆனா இப்ப எல்லாமே ஸ்தம்பிச்சு போச்சு. இனி ராம்ஜிய யாராவது கேட்டு இந்த ஊருக்குள்ள வந்தா யாரையும் விடாதீங்கன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. ராம்ஜிக்காக யாரெல்லாம் இங்க வர்றாங்களோ அவங்களை எல்லாம் நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரியே வியாபாரத்துக்கு வர எல்லாத்தையுமே அவங்க தடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஜோதி ஒரு பக்கம் அழுதுட்டு வர்றதை பார்த்ததுமே, என்னாச்சு, நீ எதுக்கு அழுதுட்டு வர்ற, விசேஷத்துக்கு தானே போகணும்னு சொல்லி கேட்கும்போது, ஓ வீட்டுல ஒரு நல்ல காரியம் கூட நடக்கல, நீ என் வீட்டு விசேஷத்துக்கு வந்து என் பிள்ளை லைஃப்ல கெடுக்க போறியான்னு சொல்லி என்னோட அம்மாவும் தங்கச்சியும் என்ன அடிச்சு துரத்தி விட்டுட்டாங்க, எனக்கு அவமானமா இருக்கு, நான் 1க்கு 2 பொம்பளை பிள்ளைய பத்து வச்சிருக்கேன், எனக்கு வாரிசே இல்ல, வாரிசு இல்லாட்டி பரவாயில்ல, இதுகளுக்காவது கல்யாணம் பண்ணி வைக்க வேணாமா, இன்னைக்கோட இவளுக்கு 15 வயசு ஆயிடுச்சு, அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா, உங்க சட்டப்படியே நானும் வர்றேன், 15 வயசு ஆயிடுச்சுல, எப்போ இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க, இந்த ஊர் உலகத்துல நானும் மான மரியாதையோட வாழ வேணாமா, ஏங்க இப்படி போட்டு பாடா படுத்துறீங்க, இப்படி எல்லாம் கண் கலங்கி அவங்க பயங்கரமா சத்தம் போட்டு அழுக ஆரம்பிச்சாங்க. அதை கேட்டதுமே பஞ்சாயத்து இருக்கு, நான் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன் இப்படி சொல்லிட்டு ராம்ஜி வேக வேகமா வெளியில போனாரு. ஆமா, இவருக்கு எப்பதான் பஞ்சாயத்து இல்ல, நம்ம சொல்றது மட்டும் இவ காதலே வாங்க மாட்டாரு, ஆனா இவருக்கு மட்டும் பஞ்சாயத்தா வந்துருதுன்னு அவங்க புலம்பிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தாங்க. அதனால அஞ்சலியை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு எரிச்சலா இருந்துச்சு. அவளை பார்க்கும்போது அவளை கூப்பிட்டு அடிக்கிற வேலையிலேயே இருந்தாங்க. அதனாலேயே அஞ்சலிக்கு இந்த
வீட்டை விட்டு போனா போதும், இந்த ஊரை விட்டு வெளியவும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அம்மாவுக்கு என் மேல பாசமும் இல்ல, எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சுட்டே இருக்காங்க. இந்த வீட்டுல நான் ஏன் இருக்கணும்? இப்படி அடிக்கிறவங்க வீட்டுல இருக்கிறதுக்கு நான் எங்கேயாவது போய் தொலையலாம். அதுக்கு பேசாம எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சிடலாம் போல. என்ன தினமும் கொடுமைப்படுத்துறாங்க. ஆனா தங்கச்சிக்கு இப்ப 7 வயசு ஆகுது. இன்னும் 1 வருஷம் இருக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. அதுக்குள்ளே உன்னை தொலைச்சிட்டு அவளுக்கு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணணும்னு ஏன் முன்னாடியே சொல்றாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா நான் என்ன மாட்டேன்னு சொல்ல போறேனா? எனக்கு பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்க, நான் என்ன பண்றதுன்னு சொல்லி அவள் ஒரு பக்கம் கல்யாணம் ஆகி போனா போதும்டான்ற அளவுக்கு வந்துட்டா. ஏன்னா ஊர்ல இருக்கிறவங்களோட ஏச்சு பேச்சு அளவுக்கு அதிகமா இருக்கு. இவள் வயசுல இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே சேலையை கட்டி ஃபுல்லா முகத்தை மூடி சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இவ மட்டும் சின்ன பிள்ளை மாதிரி ரோட்ல விளையாடிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது ரொம்ப கேவலமா பேசுறாங்க, கிண்டல் அடிச்சு பேசுறாங்க. இது அவளால தாங்கிக்கவே முடியல. இந்த ஊர்ல ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? எல்லாரும் நல்லா இருக்காங்களே, இங்க இருக்க பொண்ணுங்கெல்லாம் பாரு கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா. அவளுக்கு இப்ப கல்யாணம் ஆகி போனா போதும்ன்ற அளவுக்கு வந்துருச்சு. அதே நேரத்துல பஞ்சாயத்து கூட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த பஞ்சாயத்துல ராம்ஜி பயங்கரமா சத்தம் போட்டாரு. என்னோட வியாபாரத்தை நீங்க எதுக்கு தடுக்கிறீங்க? நான் வசதியா இருக்கிறத பார்த்து உங்களுக்கு பொறாமையா? என்ன தேடி வர்றவங்களை தடுக்கிறதுக்கு நீங்க யாருன்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டாரு. அப்ப ஊர் தலைவர் சொன்னாரு, நீ முதல்ல யாரு இந்த ஊருக்கு? இந்த ஊர்ல இருக்கிறவங்க பேச்ச கேட்க கூடாது. உன் குடும்பத்தை நீ தனி பாதையில கொண்டு போவ. அப்படின்னா நீ தனி பாதை ஒண்ணு அமைச்சு வானத்துல இருந்து ரோடு கட்டி உன்னோட வியாபாரிகள் உன்னோட வீட்டுக்கு வர வச்சுக்க, உன்னோட ரைஸ் மில்க்கு வர வச்சுக்க, எங்க வேணா வர வச்சுக்க. எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஊருக்குள்ள உன் சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாராவது வந்தா அப்படித்தான் துரத்துவோம். ஒழுங்கு மரியாதையா இந்த ஊருக்கு கட்டுப்பட்டு சீக்கிரமா உன் முத பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வை. அதே போல 2வது பொண்ணுக்கு 8 வயசு ஆக போகுது. அவளுக்காவது கரெக்டா இந்த ஊர்ல எப்படி நாங்க எல்லாரும் நடந்துக்கிறோமோ அது மாதிரி நடந்து 8 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பாரு. அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி வீம்பு பண்ணா நாங்களும் வீம்பு பண்ணத்தான் செய்வோம். இப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்க அவர் மனசுக்குள்ள, ஆமா இன்னைக்கு தான் நம்ம பொண்ணுக்கு பிறந்த நாள் ஆச்சு, 15 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு இவங்க கிட்ட வம்பு பண்ணிட்டு? நம்ம தொழிலும் பாதிக்கப்படுது. நம்ம தொழிலை வச்சுதான் நம்மளுக்கு இந்த வீராப்பு எல்லாமே வந்துச்சு. காசு இருக்குன்ற தைரியத்துலதான் இவங்க எல்லாத்தையும் எதிர்த்தேன். ஆனா இப்ப இந்த மாதிரி ஆகும்போது நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடறேன். சீக்கிரமா என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல இருந்து அனுப்பி வச்சிடறேன். என் 2வது பொண்ணுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போதுமா? இதுக்கு மேல உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, கல்யாணம் பண்ணி வச்சா எங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ ஊரு கட்டுப்பாட்டை மீறினதுனாலதான் எங்களுக்கு பிரச்சனை. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு தகவலை சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா ராம்ஜிக்கு இது மனசுக்குள்ள ஒரு மாதிரி யோசனையாவே இருந்துச்சு. ஒருவேளை சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாமோ, நம்ம ஏன் சட்டம் அது இதுன்னு அது பின்னாடி போக ஆரம்பிச்சோம்னு யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தாரு. இப்ப பொண்டாட்டிய கூப்பிட்டு, உள்ளூர்ல நான் ஏற்கனவே விசாரிச்சு பார்த்துட்டேன், எவனும் நம்ம குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். வெளியூர்ல இருந்து ஒரு தரகரை வர வச்சிருக்கேன். அவர் மூலமா அந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட பேசி கீசி நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி எங்கிட்டாவது அனுப்பி வச்சா உனக்கு சரிதானு சொல்லி கேட்டாரு. ஜோதிக்கு தான் பிள்ளை இப்படி அசிங்கப்படுறதை காட்டிலும் எங்கேயாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தா போதும்ன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் அவர் வியாபாரம் பண்ண போற இடத்துல எல்லாருமே, என்ன உங்க ஊர்ல சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, ஏன் உன் பிள்ளைய வீட்லயே வச்சிருக்க, எதுவும் உன் பிள்ளைக்கு பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சட்டம் திட்டம்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்த அந்த மனுஷன் தான் பிள்ளைய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும்ன்ற அளவுக்கு வந்துட்டாரு. ஆனா சுத்தி இருக்கிற 5-6 ஊருக்குள்ளதான் எல்லாருமே கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையே. அந்த வயசுல எல்லாம் முடிஞ்சிருக்கணும். ஆனா இப்போ இப்படி எல்லாம் யோசிச்சு கடைசியில் அது அவருக்கு பாரமா மாறிடுச்சு. ஊர் உலகம் சொல்ற மாதிரியே நம்ம செஞ்சிருக்கணும். ஜோதி அழுகாத நாள் இல்ல. அதுக்கு முக்கியமான காரணமே ஊர்ல யாருமே அவகிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னு அவளையே நான் ரொம்ப பாடுபடுத்திட்டேன். அதனால நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிருக்கேன். காஜலையாவது அந்தந்த வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கணும்னு. இன்னும் அவளுக்கு ஒரு வயசு இருக்கு. 8 வயசு ஆகுறதுக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்த ஊருக்காரங்க எல்லாரும் நம்மளை ஏத்துப்பாங்க. அதே நேரத்துல நம்ம மூத்த மகளையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நல்ல வேலை வெளியூர் தரகர் ஒருத்தர் கிடைச்சாரு. அவர் ஊர்ல நிறைய மாப்பிள்ள இருக்குன்னு சொன்னாரு. அவங்க ஊர்ல இப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. இது ஒண்ணு போதாதா, அவரை நான் வர சொல்லிருக்கேன்னு சொல்லி ஜோதி கிட்ட சொன்னாரு. இப்ப ஜோதியும் அவர்கிட்ட பேசி, எங்க ஊர்ல நிறைய மாப்பிள்ளைங்க இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். முதல்ல ஊருக்கு போய் என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு உடனே டெலிபோன் அடிக்கிறேன். வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள நல்ல தகவல் நான் சொல்றேன். வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு வந்துருங்க. நான் டெலிபோன்ல என்ன விஷயத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அந்த தரகருடைய வீட்டிற்கு போறதுக்கே 2 நாள் ஆகும். ட்ரெயினை புடிச்சு அதுல 2 நாள் பயணம் பண்ணாதான் அவங்களுடைய ஊருக்கே போக முடியும். அங்க இருந்து ஒரு அரை நாள் டிராவல் பண்ணணும். இப்படிப்பட்ட ஊர்ல இருந்துதான் அவர் அங்க வந்திருக்காரு. அவர் ஒரு நல்ல தரகர் தான். அதே தரகர் கிட்ட தான் குந்தல் குடும்பமும் வரன் பார்க்க சொல்லி இருக்கு தன்னோட மூத்த மகனுக்கு. ஆனா குந்தல் குடும்பம் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம். கொஞ்சம் இல்ல ரொம்பவே. ஏன்னா அவங்க வீட்டுல யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க. 2 மாடு, அதை வச்சே பல வருஷமா ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த மாடு குட்டி போடும். அதை என்னைக்காவது வித்துட்டு கொஞ்ச நாளைக்கு அந்த பணத்தை வச்சு ஆட்டம் போடுவாங்க. திருப்பி முதல்ல இருந்து வறுமைக்கு போயிடுவாங்க. இதை தவிர அந்த குடும்பத்துல வேற எந்த வருமானமும் கிடையாது. அந்த மாடு பால் பீச்சறத வச்சு அதை வச்சே ஓட்டிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா. குந்தலுடைய புருஷன் அமர்நாத், அவர் எந்த வேலைக்கு போனதே கிடையாது. அதை காட்டிலுமே குந்தலுடைய 2 பசங்க இருக்காங்க. பெரியவன் பேர் ராஜேஷ், சின்னவன் பேர் அசோக். 2 பேருமே கேடு கட்டவன்ல உச்சகட்ட கேடு கட்டவன். ரொம்ப கஷ்டப்பட்டு குந்தல் பக்கத்துல ஒரு சிலர்கிட்ட கடன் வாங்கி நிறைய வைக்கோல்களை வாங்கி வச்சிருந்தாங்க. வீட்டுக்கு பின்னாடி ஒரு கொட்டம் மாதிரி இருக்கு. அதுல
அதுல மோட்டார் ரூம் ஒண்ணு இருக்கு. அந்த மோட்டார் ரூம் கிட்ட எல்லா வைக்கலும் பயங்கரமா செதறி கடந்துச்சு. அதை பார்த்ததுமே அவங்க பதறி போய் எங்க போச்சுங்க இந்த 2 தடிமாடு, வைக்கல் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அடுக்கி வைக்க சொன்னா இப்படி பரசி போட்டிருக்கானுங்கன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி வச்சிட்டு இருந்தாங்க. அப்ப என்னமோ ஒரு மாதிரியான சத்தம் கேட்கவே கொஞ்சம் கேவலமா இருந்துச்சு. ஏதோ ஒரு பொண்ணு பேசி பேசி சினுங்குற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டதுமே எங்க இருந்துடா வருது, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை சத்தம்னு சொல்லிட்டு அவங்க அங்கும் இங்குமா தேடி பார்த்தாங்க. வைக்கோல்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல சரி பண்ணிக்கிட்டே இது எங்க வருதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கும் போதுதான் மோட்டார் ரூமுக்குள்ள இருந்து இன்னும் பெரிய சத்தங்களாக வந்துச்சு. அதை கேட்டதுமே அவங்க வேகமா அந்த ரூமுடைய கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. உள்ள யார் இருக்கா, வெளியில வர்றீங்களா இல்லையா, மரியாதை கெட்டு போயிடும், வெளியில வாங்கன்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டாங்க. அப்போ அந்த ரூமுக்குள்ள இருந்து கதவை திறந்து சின்னவன் அசோக் மட்டும் வெளியில வந்தான். உடம்புல துணி எதுவும் இல்லாம ஒரே ஒரு தாவணியை மட்டும் கட்டிக்கிட்டு வெளியில வந்தான். என்னடா இது, தாவணி கட்டிக்கிட்டு வர, யாரோடதுடான்னு சொல்லி அவங்க அவனை தள்ளி விட்டு உள்ள பாக்கும்போது அதே ரூமுக்குள்ள அசோக்குடைய அண்ணன் ராஜேஷும் இருந்தான். கூட ஒரு பொண்ணும் இருந்துச்சு. அதை பார்த்ததுமே தலையில அடிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன கருமடா நடக்குது நம்ம வீட்டுக்குள்ள, வெளியில தான் இந்த வேலை பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிச்சு, இப்ப வீட்டுக்குள்ளே வந்து பண்றீங்களா, முதல்ல நீ வெளியில வாடின்னு சொல்லி அந்த பொண்ணை வெளியில இழுத்து அவளை 4 அடி அடிச்சு அங்க இருந்து துரத்தி விட்டாங்க. என்னமா இது, நானே சீட்டு விளாண்டு அதுல வந்த வருமானத்தை வச்சு இவளை கூட்டிட்டு வந்தா நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, நானே சாணி வித்த காசுல சீட்டு விளையாண்டு அது மூலமா ஜெயிச்சு இவளை அங்க இருந்து கூட்டிட்டு வந்தா இவன் என்ன பார்த்துட்டான், நானும் வருவேன்னு அடம் பிடிச்சான். எப்படி அவளை சமாதானப்படுத்தி இவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க வச்சா நீ வந்து எல்லா காரியத்தையும் கெடுத்துட்ட, என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னால ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா, ஊர் உலகத்துல எல்லா அப்பா அம்மாவும் எப்படி இருக்காங்க, சொத்து சேர்த்துக்கிட்டு நல்லா இருக்காங்க, நீ மட்டும் ஏன் இப்படி எங்க உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்க, நீயும் சம்பாதிக்க மாட்டேங்கிற, உன் புருஷனும் சம்பாதிக்க மாட்டேன், இந்த 2 மாடை வச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு சாப்பிட போறோம், எல்லா இடத்துலயும் ஓசி வாங்குறது திருடிட்டு வர்றது, இதை தவிர இந்த குடும்பத்துல வேற எதுவுமே தெரியாதான்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிச்சான். டேய் சும்மா இருடா, 4 பேருக்கு விஷயம் தெரிஞ்சிட போகுது, ஏற்கனவே அரசல் பரசல அவன் பேர் கெட்ட பேரா மாறிடுச்சு, நம்ம குடும்பத்தை பார்த்தாலே யாருமே பக்கத்துல வர மாட்டேங்கிறாங்க, உங்க அப்பே அதுக்கு மேல இருக்கான், நானே கஷ்டப்பட்டு தரகர்கிட்ட பேசி உனக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கேன், அவர் ஏதோ ஒரு நல்ல தகவலோட வரதா சொல்லி எனக்கு இப்பதான் டெலிபோன் அடிச்சாரு, அந்த சந்தோஷத்துல வந்தேன், பக்கத்துலதான் இருக்கிறதா சொன்னாரு, நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும் போது தரகரும் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு. இங்க பாரு குந்தலு, என்ன நடக்குது உன் வீட்டுல, இப்படி ஒரு கூத்தடிச்சுக்கிட்டு தான் என்ன பொண்ணு பார்க்க சொன்னியா, என் பேர் கெட்டு போயிடும், உன் குடும்பத்துக்கெல்லாம் பார்க்க முடியாது, ஒழுங்கு மரியாதையா நீ என்கிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துட்டு போய்கிட்டே இரு, அதை விட்டுட்டு இப்படி பொண்ணு பார்க்க வச்சு அது மூலமா வர்ற பணத்தை எனக்கு தர்றதா பேசிட்டு இருந்தேல, நீ பண்றதையெல்லாம் பார்த்தா எவனும் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் போல, உன் குடும்பத்தை பார்த்தாலே பயந்து ஓடுறாங்க, உன் புருஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா, இங்க இருந்து போச்ச ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட கைய பிடிச்சு நின்னு பேசிட்டு இருக்கான், இப்படி ஒரு கேடுகட்ட குடும்பத்துல யாரு வந்து வாக்கப்படுவாங்க, ஆத்தாடி வேணாம்ப்பா, ஒரு சகவாசமே வேணாம், ஒழுங்கு மரியாதையா காசை கொடு, இல்லன்னா இந்த 2 மாடை கொடு, நான் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கேன்னு சொல்லும் போது ராஜேஷ் பயங்கர கோபத்தோட வந்தான். என்ன நினைச்சிட்டு இருக்க, மாடை வச்சுதான் எங்க பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு, ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லு, ஏமாத்தி கட்டிக்கிட்டு வந்து நான் அதுக்கடுத்து ஒழுக்கமா இருக்கேன், கொஞ்சம் வசதி வாய்ப்பா இருந்தா மட்டும் சொல்லு, ஏற்கனவே ஏழையா இருந்து இருந்து எரிச்சலா இருக்கு, நான் நல்ல முறையில வாழ வைக்கிறேன், நானும் வாழ்ந்து காட்டுறேன், நீ அதுக்கு போது எந்த பொண்ணும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, யாரும் வாய்ப்பு கொடுத்தா தானே, இப்படி யாரும் கொடுக்காதனால்தான் நானும் கேடு கட்டு போய் திரியிறேன், இப்ப சொல்லு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் வாங்கிக்க, இந்த 2 மாடு வேணுமா அதையும் வச்சுக்க, ஆனா எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி கொடு, இப்படி சொல்லும் போது பொண்ணெல்லாம் இருக்கு, நல்ல வசதியான குடும்பம் தான், ஆனா அந்த பொண்ணுக்கு 15 வயசு, அந்த ஊர்ல 7 வயசுல எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிரும், அதிகபட்ச போனா 8 வயசுக்குள்ள கல்யாணம் முடிச்சிருவாங்க, அவங்க அப்பா சட்டம் பேசிக்கிட்டே இத்தனை வருஷம் உட்கார வச்சுட்டாரு, அதனால அந்த பொண்ணுக்கு அந்த ஊர்ல இருக்கிற யாருமே மாப்பிள தர மாட்டாங்க, அதனாலதான் என்ன கூப்பிட்டு பேசினாங்க, நானும் சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், என் மனசுக்குள்ளேயும் உங்க குடும்பம் தான் இருந்துச்சு, ஆனா நீ ஒழுங்கா வாழலன்னு வையி, அப்புறம் என் பேர் கெட்டு போயிரும்லன்னு சொல்லும் போது காசு பணம் இருந்தா எதுக்கோ நான் இப்படி எல்லாம் தரங்கட்டு போக போறேன், நீ கல்யாணம் பண்ணி வையி, நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன் பாருன்னு சொன்னான். சரி இப்ப பணத்துக்கு என்ன பண்றது, அவங்க உடனே கல்யாணம் வைக்கணும்னு சொல்றாங்க, இப்ப என்ன பண்ணன்னு சொல்லி அவர் கேட்கும் போது இந்த 2 மாடை நீயே வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணத்தை கொடு, புது துணிமணி எடுத்துட்டு நேரா ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவோம், இப்படி சொல்ல அதுவும் சரிதான், அவங்களும் வேக வேகமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு கமிஷன் கிடைக்கும்லன்னு சொல்லி அவசரமா அவங்க அங்க இருந்து புறப்பட்டாங்க. வெள்ளிக்கிழமை டெலிபோன் அடிக்கிறேன்னு சொன்னவரு வேகமாவே டெலிபோன்ல இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கட்டுப்பாட மீறி இவன் நடந்துட்டு இருக்கான், சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு பக்கம், அதனால இந்த தகவலை அவங்களே நேரடியா வந்து சொல்லிட்டாங்க. இன்னும் 2 நாள்ல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர்றாங்களாம், உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அப்படி கூட்டிட்டு போறாங்களாம்னு சொன்னதும் இப்ப அவசரமா கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. ட்ரெயின்ல எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்காக. யாராவது தேவையில்லாம வாயை திறந்து அவ்வளவுதான், ஊர்ல ஒருத்தன் கூட நம்மளுக்கு பொண்ணு கொடுக்கல, சொத்தும் சொகம் என்ன இருக்குன்னு இப்பவே பேசி வச்சுக்கலாம், எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசணும், இது அவசர கல்யாணங்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயமா போயிடுச்சு, இதை சாக்க வச்சு நம்ம குடும்பத்தையோ நம்ம வீட்டையோ வந்து அவங்க பார்க்க போறது கிடையாது, உடனே கல்யாணம் பண்ணி உடனே கூட்டிட்டு போக போறோம், அவங்க வந்து விசாரிக்க போறது இல்ல, அப்படியே விசாரிக்க வந்தாலுமே 2 நாள் 3 நாள் ஆகும் நம்ம ஊருக்கு வர்றதுக்கே, அதையும் மீறி விசாரிக்க வந்தா ஊர்ல இருக்கிற எல்லாரும் மோசமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க, ஒழுங்கு மரியாதைய வாழை சுருட்டிக்கிட்டு நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி பாக்குற ஆளுக மேல எல்லாம் தப்பா ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் கொன்னுடுவேன்,
இதான் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நம்ம குடும்பம் முன்னேறதுக்கான வாய்ப்பு, மறந்துடாதீங்க. இப்படி எல்லாம் சொல்லும் போது அசோக், என்னம்மா இப்படி எல்லாம் சொல்ற, அண்ணனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கிறா, அப்ப எனக்கு அங்கே இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரலாம்ல, இப்படி அவன் சொல்லும் போது, டேய் அங்க வெறும் சின்ன பிள்ளையில தாண்டா கல்யாணம் பண்ணி தருவாங்க, நம்ம ஊர் மாதிரி கிடையாது. 7-8 வயசுலயே பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிருவாங்க. அங்க இருக்கிற பசங்க அதிகபட்சம் 15 வயசு தான். ஆனா இவங்க வீட்டுல மட்டும்தான் 15 வயசு வரைக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. இதான் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அவங்க கொடுக்குற வரதட்சணையை விட கொஞ்சம் சேர்த்து கேட்போம். என்னங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கு, பாத்து கொடுங்கன்னு சொல்லி பேசிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதை வாங்கி உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவோம், அங்க இருந்து இன்னும் கொஞ்சம் வாங்குவோம். என்னடா நான் சொல்றது புரியுதா? இப்படி எல்லாம் பேசி சமாளிச்சு அவனை இங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அசோக்குக்கு அண்ணனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகுது, நம்மளுக்கு ஆகல, அப்ப நம்மளுக்கு பொண்டாட்டி வேணும்ல, இப்படின்ற மைண்ட் செட்லயே அவன் இருந்தான். ராஜேஷுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் போச்சு. 5க்கும் 10க்கும் என்னென்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் 50 பைசா கடன் கொடுக்க மாட்டேன்ட்டியான், அவனுக்கு இருக்கு, நான் போய் காட்டுறேன் நான் யாருன்னு. இப்படி எல்லாம் மண்டக்குள்ள அவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப அந்த வீட்டுக்கும் வந்தாச்சு. ராஜ மரியாதை, ராத்திரியோட ராத்திரியா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. எல்லாமே அவங்களும் ரெடி பண்ணிட்டாங்க. ஜோதி கிட்ட இப்ப பொறுமையா போய் குந்தல் பேச ஆரம்பிச்சாங்க. பொண்ணுக்கு என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு பேசும்போது, எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, சபையில வச்சு சொல்லுவாருன்னு சொல்ல, சீக்கிரம் சொன்னா நல்லா இருக்கும், எங்க தகுதி அளவுக்கு நீங்க இருக்கீங்களா என்னன்னு தெரியலையே, ஏன் உங்க வீட்டுக்கு யாருமே விருந்தாளி யாரும் வரல, ஏன் வீடு வெறிச்சோடி இருக்கு, இப்படி எல்லாம் கேட்க என்ன சொல்லன்னு தெரியாம வேகமா அவங்க அங்க சமாளிச்சுட்டு இப்போ ராம்ஜி கிட்ட போய் சொன்னாங்க. அவங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறாங்க, ஏதாவது சொல்லி அவங்க வாய் அடைக்கணும், என்ன பண்ணலாம்னு பாருங்க, எனக்கு என்ன பேசனே தெரியல, பதட்டமாவே இருக்குன்னு சொல்லும் போது இப்ப அந்த குடும்பத்தை கூப்பிட்டு அவர் எல்லா உண்மையும் சொன்னாரு. நான் அதுக்காகவே என் பிள்ளைக்கு என்னென்ன செய்யறேன்றத உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பணம் நகை இது எல்லாத்தையும் கொடுக்கறதா முன் வந்தாரு. அப்போவே 40 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் தர்றதாகவும் நிறைய நகை தர்றதாகவும் சொல்லி இருந்தாரு. அப்ப அவங்க பொண்டாட்டி, என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க, இவ்வளவு பணம் நம்ம கிட்ட இருக்கான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், இந்த பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும், இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிச்சா போதும், நாளை பின்ன என்ன செய்ய போறோம், நம்ம அஞ்சலி எங்க இருந்து அனுப்புனாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும், அடுத்து 2வது பொண்ணுக்கு வரதட்சணை ஒன்னும் அவ்வளவு பெருசா கிடையாது, சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன், எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் அவங்க கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன்னு சொன்னாரு. அதை கேட்டதுமே ஜோதியும், சரி சரி நீங்க என்னமோ பண்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியல, நம்ம வரவ மீறி போகுதோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. நீ என்ன செஞ்சாதான் புலம்பாம இருப்ப, அமைதியா போன்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியா அங்க கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ண கையோட அந்த வீட்டுல ஒரு நாள் கூட தங்கவே இல்ல, அப்படியே மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அஞ்சலிக்கு ஒரே குஷி, பரவாயில்ல பரவாயில்ல நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் நம்மள யாரு என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு சந்தோஷமா அங்கிருந்து போனா. அவளுக்கு அந்த அளவுக்கு வாய் பேச தெரியாது. பிள்ளையையும் மருமகனையும் அனுப்பி வச்சுட்டு அவங்க குடும்பத்தோட எல்லாத்தையும் வழி அனுப்பிட்டு 2 நாளைக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாத்தையும் செஞ்சு அவங்க கொடுத்து அனுப்பி வச்சாங்க. இப்போ நேரா அந்த ஊருக்குள்ள பெரிய அளவுல கொட்டடிச்சு மாப்பிள்ளையும் பொண்ணையும் அங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது, டேய் இவனுக்காடா இப்படி ஒரு பொண்ணு அமைஞ்சிச்சு, இவனுக்கா இவ்வளவு வரதட்சணையா கொடுத்தாங்கன்னு ஊரே பதறி போயிட்டாங்க. ஏன்னா எதுக்குமே ஆகாத குடும்பம் அது. ஆனா அசோக் மட்டும் ராஜேஷ் காதுல, என்ன நீ என்ன மட்டும் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எப்பவுமே நம்ம 2 பேரும் ஒன்னா தானே பண்ணுவோம், நீ ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்த என்னையும் தானே கூட்டிட்டு போவ, இப்ப என்னன்னு சொல்லி கேட்டான். டேய் இது என் பொண்டாட்டி, அது வேற இது வேற, நீ அந்த மாதிரி நினைச்சிட்டு வந்துடாத சரியா, புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு அவனை விலக்கி வச்சான். இது அசோக்குக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. இப்போ அந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே அந்த பொண்ணுடைய முகம் முழுசா மாறி போயிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம், இவள் நல்ல வசதியான வீட்டுல வாழ்ந்தவ, வசதியான வீடுன்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. இங்க வந்து பார்த்தா எதுவுமே இல்ல. கொண்டு வந்த பணத்தை வச்சு இப்போ அவங்க வீட்டுல என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கி போடணுமோ வாங்கி போட்டாங்க. அன்றைய நாள் முதல் இரவு ரொம்ப கொடூரமானதான இரவா அவளுக்கு அமைஞ்சது. தான் புருஷன் கிட்ட நிறைய விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு ரெடியா உட்கார்ந்து இருந்தா. அவன் நேரா உள்ள வந்ததுமே அவள் பேச ஆரம்பிச்சா. அவங்க வீட்டுல சொல்லி அனுப்பியிருக்காங்க, உன் வீட்டுக்காரர் என்ன செஞ்சாலும் அமைதியா இருக்கணும், சத்தம் போட்டுற கூடாதுன்னு சொல்லி. அதுக்கான காரணம் அவளுக்கு தெரியல, அங்க என்ன நடக்க போகுதுன்னு அவளுக்கு தெரியல. இப்போ அவன் நேரா வந்ததுமே, உங்க பேர் என்ன, உங்களை நான் ஒழுங்காவே பாக்கல, உங்க முகத்தை காட்டுங்க, இப்படி எல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டே இருக்க அவளை பிடிச்சு வேகமாக கீழே தள்ளினா. அவனுடைய ரூம்னு கொடுத்தது ரூமே கிடையாது, 4 பக்கம் ஸ்கிரீன் துணி மாதிரி ஒரு துணியை கட்டி விட்டுருக்காங்க, அதுதான் அவங்களுடைய ரூம். வீட்டுல இருக்கிற யாரும் எதுக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணல. அங்க உள்ள என்ன நடந்தாலும் வெளியில எல்லாருக்கும் அப்பட்டமா தெரியும். அந்த மாதிரியான ஒரு கொடுமையான சூழ்நிலையில அவன் அவளை கீழே பிடிச்சு தள்ளும் போது என்ன செய்யறாங்கன்னு ஒன்னும் புரியாம அவள் கீழே விழுந்ததுமே ஓன்னு அழுக ஆரம்பிச்சா. அழுகாத, அமைதியா இரு, சுத்தி இருக்கிற எல்லாரும் தூங்க வேணாமா, இப்படி அவன் மிரட்டிக்கிட்டே அவள் பக்கத்துல நெருங்க ஆரம்பிச்சான். அன்றைய இரவு அவளுக்கு பயங்கரமான வேதனையா இருந்துச்சு. அங்க என்ன நடக்குதுன்னு கூட அவளால புரிஞ்சுக்க முடியல. ரொம்ப கட்டாயப்படுத்தி அன்றைய இரவு முழுவதுமே அவள் கொஞ்சம் கூட தூங்கவே இல்ல, அவனும் தூங்கவே இல்ல. உள்ள என்னென்னலாம் நடக்குதோ அந்த சத்தம் வெளியில இருக்க யாரையும் தூங்க விடல. மாமனார் ஒரு பக்கம் சிரிக்கிறாரு, அசோக் ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னு அந்த நிழலை பார்க்கணும்னு திரும்பிக்கிட்டே இருக்கான். இத பார்த்து குந்தல் அவன் தலையில அடிச்சு அவனை வேற பக்கமா திரும்பி படுக்க வச்சுட்டே இருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான ராத்திரி தான் அன்றைய ராத்திரி அவளுக்கு. காலையில அவன் எழுந்திருச்சு போனதுக்கு அப்புறம் இவள் அங்கிருந்து எழுந்திருக்காமலே படுத்திருந்தா. இத பார்த்த குந்தல் வேகமா அவ ரூமுக்குள்ள வந்து 2 எத்துனாங்க. எந்திரிடி, என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டு
தூங்கிட்டு இருக்க, எழுந்துரு இப்படி சொல்லி அவள் எழுப்பும் போது உடம்பெல்லாம் எக்கச்சக்கமான காயங்கள் இருந்துச்சு. அவளுடைய படுக்கையில அளவுக்கு அதிகமான ரத்தக்கரை இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்து அவளுக்கு பயங்கரமான பயம் ஒரு பக்கம். நான் கூட உங்க அப்ப வெல போகாத மாட தள்ளி விட்டுட்டான்னு நினைச்சேன், பரவாயில்ல, இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு புரியுதுன்னு ஜாட மாடையா சொல்லிட்டு போனாங்க அவள் கண்ணி என்பதை. அங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணுமா வேணாமா எதுவுமே புரியாம அங்க இருக்கிற எல்லாருமே அவளை ஒரு விசித்திரமா பாக்குறதும் சிரிக்கிறதும் ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. கல்யாணம்னா இவ்வளவு கேவலமாவா இருக்கும்ன்ற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச அளவு அவள் சமைக்க ஆரம்பிச்சா. அந்த சமையலை பார்த்ததுமே அடி, பயங்கரமான அடி. என்ன இவ்வளவு கேவலமா சமைக்கிறேன்னு சொல்லி தெரு தெருவா அலைய வச்சு தண்ணி எடுக்க வச்சாங்க. ராத்திரி எல்லாம் நரகமாவே இருந்துச்சு. தினமும் அவள் வேதனையின் உச்சியிலேயே இருந்தா. அழுது புலம்பினா. ஆனா யாருமே அவளுடைய அழுகைய காது கொடுத்து கேட்கவே இல்ல. அஞ்சலி பயந்து நடுங்கிட்டா. இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா, அப்பா வந்து அப்பா கூடவே கைய பிடிச்சு வீட்டுக்கு போயிடணும்னு. இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பாவும் அந்த வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு பின்பக்கமா இருக்கிற மாட்டு கொட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்தா. அந்த நேரத்துல அவங்க அப்பாவுடைய குரல் கேட்டதுமே வேக வேகமாக ஓடி வந்தாள். அவர்கிட்ட இங்க நடக்கிற எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு அவள் வேகமா ஓடி வந்ததும் குந்தல் அந்த அவங்க பொண்ணு வந்தாச்சு, போய் பேசுங்க, புத்திமதி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவர் நிறைய பொருள் வாங்கிட்டு வந்தாரு. அது மட்டும் இல்ல, ஒரு புது டிராக்டர் வாங்கி அவங்க வீட்டுல கொடுத்துட்டு வேற அவள்கிட்ட பேச போனாரு. இங்க பாரு அஞ்சலி குட்டி, நீ நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி எல்லாம் இங்க இருக்க கூடாது. அவங்க என்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் கேளு. அவங்க என்ன சொன்னாலுமே கேட்கணும், சரியா? அடம்பிடிக்க கூடாது, மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்றதெல்லாம் புரியுது தானே? கல்யாணம் அப்படிதான் இருக்கும். நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, கல்யாணம் நீ நினைக்கிற மாதிரி இருக்காதுன்னு. உன் அம்மாவும் இது எல்லாம் செஞ்சுட்டு தான் வந்தா. இப்படி எல்லாம் சொல்ல சொல்ல அவளுக்கு அழுகை தாங்க முடியல. அப்பா நான் சொல்ல வர்றது ஒரு தடவை கேக்குறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன சொல்ல வர்றன்னு எனக்கு தெரியுது, நீ எதுவும் சொல்ல வேணாம், அவங்களே என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. உன் தங்கச்சி காஜலுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நம்ம பக்கத்து ஊர்லயே வரன் அமைஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ நீ செஞ்ச தப்புனால நான் நம்மளுடைய ரைஸ் மில்ல வித்து டிராக்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்க பொண்ணுக்கு ஒழுங்கா சமைக்க தெரியல, அது இதுன்னு ஏகப்பட்ட குறை உன் மேல. இந்த குறைய சமாளிக்கிறதுக்காக அவங்க கேக்குற பொருள் எல்லாத்தையும் நான் வாங்கி போட்டுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வாழ்றதுக்கு என்ன வழின்னு தெரியல, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. பார்த்து இருந்துக்கமா, அப்பா கிட்ட குடுக்கறதுக்கு எதுவும் கிடையாது. இப்படி அவர் வருத்தப்பட்டு பேசிட்டு போனாரு. அவளுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அவங்க அப்பா வரும்பொழுது முக்காடு போட்டுக்கிட்டு தான் அவள் நிக்கணும். அவர் போற வரைக்குமே அத அவள் விளக்கவே இல்ல. அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் அவள் கதறி கதறி அழுதுகிட்டே அந்த முக்காடை விளக்கினாள். கை காலுன்னு எல்லா இடத்துலயும் அவனுடைய பற்கள் தடம். அது மட்டும் இல்ல, அடிக்கிறது உதைக்கிறதுன்னு எக்கச்சக்கமான கொடுமை இங்க நடக்குது. உன் பொண்ணு சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி சொல்லி அவங்க வீட்டுல நிறைய பொருள் வாங்கி இருக்காங்க. இது எதுவுமே அவளுக்கு தெரியாது. நாட்கள் நகர நகர அவங்க வீட்டுல இருந்து இவங்க கேட்ட பொருள் எதுவும் வராததுனால அவளை போட்டு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க அப்பா கிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்களையும் வித்து தான் அவளுக்கு எல்லாம் பண்ணாரு. இப்போ எதுவும் பண்றதுக்கு அவர்கிட்ட கையில எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பத்துடைய உண்மையான சுயரூபமே அவளுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. ராஜேஷ் வெளியூருக்கு போயிட்டான். அவன் போயிட்டு நாளைக்கு காலையில தான் வருவேன்னு சொல்லிட்டு போனான். எப்போதும் போல அஞ்சலிக்கு அவ்வளவு வேலைகளை கொடுத்தாள் குந்தல். அவள் வேலை செஞ்சு கை கால் வலி தாங்க முடியல. இரவு நல்லா அசந்து உறங்கி போயிட்டா. அவளுடைய இரவு முழுவதுமே எப்போதுமே கொடூரமானதா தான் இருக்கும். அது நடந்தாலும் நடக்காட்டியுமே அவள் மனசுக்குள்ள அது நல்லா பதிஞ்சு போயிடுச்சு. அவளுடைய உடம்பு அவளை அறியாமல் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அவள் நரக வேதனையில இருந்திருக்கா இத்தனை நாட்களாக. இப்போ அவன் போனதுக்கு அப்புறமே அவன் இல்லாத அதே ராத்திரியில அவன் என்ன செய்வானோ அது எல்லாம் அவளுக்கு நடக்கிற மாதிரியே கை காலை எல்லாம் தூக்கி போட்டுட்டே இருந்தா. கை கால் எல்லாம் அவ்வளவு வலி. பகல் எல்லாம் மாமியார் வேலை கொடுத்தே கொன்னுறாங்க. ராத்திரியானா இவன் தூங்க விடாம பாடாய் படுத்தி விடுவான். நிறைய தடவை கர்ப்பம் கூட களைஞ்சு போயிருக்கு அவனுடைய டார்ச்சர்ல. இன்னைக்கு அவளை அறியாமல் நல்லா உறங்கிட்டு இருந்தா. காலையில விடிஞ்சு எழுந்திருச்சு பார்க்கும்போது அவள் பக்கத்துல அசோக் படுத்திருந்தான். அவனை பார்த்ததுமே பதறி போய் எழுந்து பார்த்தாள். உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் கிடந்தாள். என்ன நடந்துச்சுன்னு அவள் சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே ராஜேஷும் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான். தான் பொண்டாட்டியோடைய கோலமும் பக்கத்துல படுத்திருந்த தம்பியுடைய கோலத்தையும் பார்த்ததுமே அவன் பெருசா எதையுமே எடுத்துக்கல. ஆனா இங்கே அஞ்சலி பயங்கரமாக கதறி அழுது, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு, நான் என் புருஷன் கிட்ட சொல்றேன்னு சொல்லி அவள் கதறி துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட அவன் அதை பெருசாவே கண்டுக்கல. அவனுடைய வேலையே அவன் பார்த்துட்டு இருந்தான். இத பார்த்த அஞ்சலி வேகமா ராஜேஷ் கிட்ட வந்து, உங்க தம்பி என்கிட்ட எப்படி எல்லாம் நடந்திருக்கான்னு பாருங்கன்னு சொல்லும் போது, நீயே விலை போகாத மாடு, ஒரு பிள்ளைய கூட பத்து கொடுக்க முடியல, உன்னையவே நாங்க வேணாம்னு தான் முடிவு எடுத்திருக்கோம். இதுல யார் என்ன பண்ணா ஒன்னும் இல்ல, என் தம்பி தானே, அவன் பார்க்க என்ன மாதிரி தானே இருக்கான், ஒண்ணுமில்ல, அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொன்னான். இதை கேட்டதுமே அவள் கதறி துடித்தாள். தன்னோட உடம்பு ரொம்ப அழுக்கான மாதிரி ஃபீல் பண்ணி கைய வச்சு சொரண்டி சொரண்டி அவள் குளிக்க ஆரம்பிச்சா. ஆனாலுமே அந்த தீட்டு எதுவும் அவளுக்கு போன மாதிரி தெரியல. அதுக்கடுத்து தினமும் அசோக் எல்லை மீற ஆரம்பிச்சான். ராஜேஷ் இத பெருசாவே எடுத்துக்கல. போக போக மாமனாருடைய லீலைகளும் அதுக்கு மேல. அவளுடைய மாமனாரும் ரொம்ப கேவலமா கீழ்த்தரமா நடக்க ஆரம்பிச்சாரு. இத பார்த்த குந்தல், இங்க பாரு, எனக்கு வயசாயிடுச்சு, ஆம்பளைங்களுக்கு அப்படித்தான் சபலம் இருக்கும், அதெல்லாம் நீ மட்டும் தான் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு வேணும்னே அவளை அந்த வீட்டுல விட்டுட்டு அவங்க
அவங்க அந்த வீட்டுல இருந்து கிளம்பிடுவாங்க. இப்படி புருஷனுடைய தம்பி மாமனார்னு சொல்லி அவள் படாத பாடு இல்லை. உடம்பெல்லாம் அவ்வளவு ரணமாக இருந்துச்சு. வீட்டை விட்டு வெளியில போகவும் முடியல, யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. இவ்வளவு கேவலமான பிறவியா நம்ம மாறிட்டோமே இப்படி நினைச்சு துடிக்க ஆரம்பிச்சா. இப்ப அவங்க வீட்டுல இருந்து எந்த வரதட்சணையும் வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை வச்சு என்னடி பண்றது, இனி எப்படி என் தம்பிக்கு கல்யாணம் பண்றது, ஒழுங்கு மரியாதை உன் வீட்டுல எதையாவது கொண்டு வர சொல்லு, நான் வண்டி வாங்கிட்டு வர சொன்னேன்ல அது உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லுன்னு சொல்லி அவன் போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். அவங்க அப்பா என்கிட்ட எதுவுமே இல்லமான்னு கை விரிச்சிட்டாரு. அப்பா என்ன இங்க கொடுமைப்படுத்துறாங்கப்பான்னு சொல்லி கதறனா. இதுக்கு பேர் கொடுமை இல்லமா, புருஷ வீட்டுல இப்படித்தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழுன்னு அவங்க அப்பா பேச ஆரம்பிச்சாரு. அவங்க அம்மா அதுக்கு மேல கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, ஓ வயித்துல ஒரு புழு பூச்சி கூட இல்லாம இருக்கு, இதுக்கே ஓ வீட்டுல இன்னும் நிறைய வரதட்சணை கேட்டிருக்கணும், ஆனா கேக்குறதெல்லாம் எங்கனால கொடுக்க முடியல, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு சமாளிச்சு போ, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, ஆயுசுக்கு நீ அப்படித்தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதோ வேண்டா வெறுப்பா சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருந்து எதுவுமே வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாமனாரு ஒரு வேலையை பார்த்தாரு. ரோட்ல போறவன் வர்றவன்னு ஒருத்த விடாம காசு வாங்கி மோட்டார் ரூமுக்குள்ள அவளை அடைச்சு போட்டு உள்ள அனுப்பி வைக்க ஆரம்பிச்சாங்க. இது அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. ஊர்ல என்ன பேசினாலும் அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. அவள் தினமும் நரக வேதனைக்கு ஆளானா. தினம் அழுது துடிச்சு தற்கொலை பண்ண கூட எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்திருக்கான். அந்த அறையில ஒட்டு துணி இல்லாம அந்த ரூமுக்குள்ள எதுவுமே வைக்காம அவளை உள்ளேயே பூட்டி போட்டாங்க. எத்தனையோ பேர் வந்தாங்க, கணக்கு இல்லாத அளவுக்கு. அது மூலமா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கடுத்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த குடும்பத்தை ரொம்ப மோசமா தரக்குறைவா பேச ஆரம்பிச்சதை பார்த்ததுமே இப்படியே போச்சுன்னா உங்க 2 பேருக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ண முடியாது, அதனால நான் ஒரு ஐடியா சொல்றேன்னு சொல்லி குந்தல் ஒரு ஐடியா சொன்னான். நல்ல பணக்காரன் வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு அவளை அனுப்பி வச்சிருவோம், அவங்க கிட்ட இருந்து ஒரு மொத்த தொகையை வாங்கிக்கலாம், சரியா? அப்படியே வேற இடத்துக்கு பொண்ணு பார்க்க போய் அங்க இருந்து ஒரு பொண்ணை கட்டிக்கு வந்துடலாம்னு பேசிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே அவளுடைய காதுல விழுகுது. ஆனா சத்தம் போட்டா கூட அவளை காப்பாத்துறதுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வரமாட்டாங்க. ஆத்தாடி, குந்தல் குடும்பமா அசோக் ராஜேஷன் 2 பேரு கேடு கட்டவனுங்க. அது கூட பரவாயில்ல, அந்த அமர்நாத் இருக்காரே பார்வையிலே நம்ம அசிங்கப்படுத்திடுவாரு, நம்ம களங்கம் ஆயிருவோம்னு சொல்லி யாரும் பக்கத்துல கூட நெருங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த குடும்பம் ரொம்ப மோசமா நடந்துக்க ஆரம்பிச்சது. அடுத்து அவளை ஒரு மாசமாக ஒவ்வொரு வீட்டுக்கு அனுப்பி வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் இல்லாம அவளுக்கு எங்க போகணும்னு தெரியாம சாவறதுக்கும் வழி தெரியாம ஒரு 2 வருஷத்திலேயே அவள் ரொம்ப பாடுபட்டுட்டா. இது வெறும் மனுஷ உடம்பு தானே, இந்த உடம்புக்கா இத்தனை பேர் இப்படி அலையுறாங்க, யாருக்குமே என் மேல கொஞ்சம் கூட இறக்கமே வரலையான்னு அவள் அழுகாத நேரம் இல்ல. முன்னாடி கூட எப்பயாவது ஒருத்தன் 2 பேருன்னு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுவாங்க. ஆனா இப்போ இந்த 1 மாசம் 2 மாசம்னு கான்ட்ராக்ட் பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டுல விடும்போது அவன் நேரம் காலம் போயிடுதுன்னு சொல்லி அவளை படாத பாடு படுத்த ஆரம்பிச்சான். ராத்திரி பகல் நேரம் காலமே கிடையாது. அவனுங்க ரொம்ப அரக்கன் மாதிரி அவளை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அடுத்து அந்த வீட்டுல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க போன அதுக்கு மேல ஒரே வீட்டுல 4-5 பேரு. அந்த 4-5 பேருமே அவளை போட்டு ஒரு கழுகு ஒரு சின்ன கோழி கொஞ்சம் எப்படி பிச்சு வேகமா முழுங்குமோ அது போல அவளை ஒரு எந்த ஈவு இறக்கமும் இல்லாம ஒழுங்கா சாப்பாடு கொடுக்காம அவங்க தேவையெல்லாம் பூர்த்தி பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மூலமா கிடைக்கிற வருமானத்துல அந்த குடும்பம் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி அடுத்த ஒரு வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. இப்படியே ஒரு 6 மாசத்துல 3 வீட்டுக்கு அவள் மாறி போயிட்டா. அப்படி கடைசி வீட்டுக்கு போனப்பதான் எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற எண்ணம் அவளுக்கு வர ஆரம்பிச்சது. ஏன்னா எப்போதுமே அவங்க பாதுகாப்புலயே இருப்பா. ஆனா இந்த தடவை அந்த வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு ஆளு, கொஞ்சம் வயசான ஆளு தான். அவர் அடிக்கடி வேலைக்கு போயிட்டு வர்றாரு. அதுக்கு இடப்பட்ட நேரத்துல அவள் அந்த வீட்டுக்குள்ள எங்க வேணாலும் சுத்தலாம். முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. கொஞ்சம் அவர் எதுவும் பெருசா கண்டுக்கல, அவளை சுதந்திரமா தான் விட்டுருந்தாரு. அப்போதான் எதிர்த்த வீட்டுல இருந்து ஒருத்தன் பாத்துக்கிட்டே இருந்தான் அவளை. யார் இந்த பொண்ணு புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் பார்த்தான். ஒரு வாரமும் அந்த பொண்ணு ரொம்ப சோகமா அழுத நிலைமையிலேயே இருந்தா. இத பார்த்ததுமே பொறுமையா பக்கத்துல வந்து உனக்கு என்னம்மா ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவள் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிச்சா. எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, என்ன எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சா. உடம்பு அளவுல அவள் ரொம்ப வீக் ஆயிட்டா. அவளால எழுந்திருச்சு நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்ததுமே சரி நான் உன்னை கூட்டிட்டு போறேன் இப்படி சொல்லி அவன் அந்த வீட்டு கதவை உடைச்சு அவளை அங்கிருந்து வெளியில கூட்டிட்டு வந்தான். நேரா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், உன்னை எப்படியாவது காப்பாத்துறேன், போலீஸ பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனான். அவளும் நம்பி அங்க போகும்போது இத்தனை பேர் உன்னை என்னென்னமோ பண்ணிட்டாங்க, நான் எதுவும் பண்ண வேணாமா, நான் உனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ண போறேன், எனக்காக கொஞ்ச நேரம் நீ ஒதுக்க மாட்டியான்னு சொல்லி அவனும் அத்துமீற ஆரம்பிச்சான். அவள் எவ்வளவோ கதறி அவன் காலில் விழுந்து கெஞ்சி பார்த்தாலும் அவன் இன்னும் ரொம்ப மோசமானவனா இருந்திருக்கான். அவளை அங்கேயே அடிச்சு செவத்துல அவ தலைய முட்டி அங்கேயே அவளை மயக்கமடைய செய்து அவன் வேலையை முடிச்சுட்டு அவளை எழுப்பும் போது அவள் எழுந்திருக்கவே இல்ல. இத பார்த்ததுமே அவன் செத்துக்கிட்டு போயிட்டாலோ என்னவோன்னு அங்க இருந்து தூக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல போட்டுட்டு அவன் கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிட்டான். அங்க இருக்கிறவங்க அவன் நிலைமைய பார்த்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டர் பொறுமையா அவள் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு 60க்கும் மேற்பட்ட ஆட்கள் தாங்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டாங்கன்னு அவள் சொல்லி கதறி அழுக ஆரம்பிச்சா. எந்த விஷயத்த வெளியில சொல்லக்கூடாதோ அது எல்லாத்தையுமே அவள் வெளிப்படையாக சொன்னதுமே அந்த டாக்டர் தான் போலீஸ வர வச்சாரு.
போலீஸ் இதை சாதாரண விஷயமா விட்டுட்டாங்க. பொம்பளை பிள்ளை விஷயம் இதை பெருசாக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவர் நேரா கோர்ட்ல போய் நீதிபதி கிட்டே சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த பொண்ணு கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அவள் சொன்ன கணக்குப்படி பார்த்தாலே 60 பேருக்கு மேல. இத பார்த்ததுமே ஜட்ஜு போலீஸ்னு எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்க. என்னடா நடக்குது இங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த குந்தல் குடும்பம் எல்லாத்தையுமே மொத்தமா பிடிச்சாங்க. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் காசு கொடுத்து அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்களோ அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ண சொல்லி ஜட்ஜு அவரே முன்னாடி நின்னு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண வச்சாரு. திருமணம்ங்கிறது ரொம்ப கட்டாயமாக்கப்பட்டதுல இருந்துதான் அஞ்சலியோடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. ஒண்ணு, அந்த ஊர்ல 7 வயசுலயே கல்யாணம் பண்ணி முடிக்கணும். அப்படி கல்யாணம் ஆகாததுனால அவள் எந்த அளவுக்கு ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி சீக்கிரம் நம்மளுக்கு கல்யாணம் ஆகி இங்க இருந்து போனா போதும்ன்ற அளவுக்கு யோசிக்க வச்சிருப்பாங்க. கல்யாணம் ஆகலன்றதுக்காக அம்மா பேச்சையும் அப்பா பேச்சையும் மீறாம அந்த வீட்லயே இருந்த அந்த பொண்ணுக்கு கிடைச்சது என்னவோ இப்படிப்பட்ட பரிசுதான். அது மட்டும் இல்ல, அவள் திருமணம் ஆகாம போனதுக்கு காரணம் அவள் இல்ல, தன்னைத்தான பெரிய மனுஷன், நான் சட்டத்தை கடைபிடிக்கிறேன்னு சொல்லி அவர் அவங்க வீட்டு பொண்ணை உட்கார வச்சாரு. கடைசியில அந்த பொண்ணு அவரே பாரமா நினைக்க ஆரம்பிச்சாரு. இதுதானே இருக்கிறதுலே ஒரு கேவலமான ஒரு மனநிலை. எடுத்த முடிவில் அவங்க அப்பா சரியா இருந்திருந்தா இப்ப அந்த பொண்ணுக்கான நிலைமை அப்படி இருந்திருக்காது. பணம் கொடுத்து எப்படியாவது செட்டில் பண்ணி விட்டா போதும்னு அவர் நினைச்சாரு. அவர் மட்டும் இல்ல, அவங்க அம்மாவும் சேர்ந்துதான் எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்க, நீ செய்யற தப்புக்காக நான் வரதட்சணை கொடுக்க முடியாது, என்கிட்ட குடுக்கற அளவுக்கு பணம் இல்லனா அதுக்கான அர்த்தம் என்ன? அப்போ ஒரு பொண்ணு ஒரு வீட்டுல சமைக்க தெரியாம இருக்க கூடாதா? இல்ல தனக்கு என்ன வேணும்ன்றத செஞ்சுக்க கூடாதா? எல்லாம் செஞ்சும் அவளுக்கு கிடைச்சது என்னவோ அடியும் உதையும் இரவில் அந்த கொடூரமான செயலும் மட்டும்தான். இப்படி பேசக்கூடாது, அப்படி சிரிக்க கூடாது, வெளியே விளையாடக்கூடாதுன்ற கட்டுப்பாட்டுக்குள்ள வளர்ந்தவளுக்கு என்ன தெரியும்? ஒருவேளை இதுதான் உலகமோ, இதுக்குள்ளதான் நம்ம இருக்கணும் போல, இதை தாண்டி போனா ஒரு மிகப்பெரிய அபச்சாரம் போலன்னு அவள் நினைச்சதுனாலதான் அவளுடைய வாழ்க்கை இப்படி இருண்டு போயிடுச்சு. என்ன கொடுமை நடக்குதோ அதுக்கு அவள் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கலாம்னு நம்ம எத்தனையோ பேர் சொன்னாலும் கூட சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஆதரவு கொடுக்கணுமே. பெத்தவங்களும் கொடுக்கல, புருஷனும் கொடுக்கல, சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த குடும்பத்தை பார்த்தா விட்டு ஓடுறாங்க. அவளுக்குன்னு கேள்வி கேட்க யாரும் இல்லாதப்போ அவளுடைய நம்பிக்கை தன்னம்பிக்கைன்னு எல்லாமே அங்க உடைஞ்சு போயிடுது. சுயமரியாதை இல்லாத ஒரு வாழ்க்கையை தானே அவளை அங்க வாழ வைக்க கட்டாயப்படுத்துறாங்க. காசு கொடுத்து அந்த பொண்ணை களங்கம் பண்ண எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், தான் பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்ன்றத. அதை யோசிச்சு கூட யாராலும் பார்க்க முடியாது. ஒரு பொண்ணுக்கு வந்த விஷயம் இன்னொரு பொண்ணுக்கு நடக்க கூடாதுன்னு தான் யாரும் நினைப்போம். அது ஒரு கேடுகட்டு குடும்பமாவே இருக்கட்டுமே, அந்த பக்கத்துல இருக்கிறவங்க இவ்வளவு அநியாயம் நடக்குதுன்னு தெரிஞ்சும் கூட இந்த குடும்பத்தை அப்படி விட்டு வச்சிருக்காங்க. ஆனா சின்ன தப்பு ஏதாவது பண்ணிட்டா ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. ஆனா இதெல்லாம் சின்ன தப்பு கிடையாது. இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு ஒன்னும் புரியல. களங்கம்ங்கிறது பொண்ணுக்கு மட்டும் தான் ஈஸியா கிடைச்சிருது. இங்க ஆண்களுக்கு நிறைய பேருக்கு அது கிடைக்கிறது இல்ல. அதனாலதான் 2வது கல்யாணம் 3வது கல்யாணம்னு அடுக்கடுக்க அடுக்கிக்கிட்டே போறாங்க. ஆனா அவளுக்கு அப்படி இல்லையே. அதுவும் அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை தாண்டி வராதவளுக்கு என்ன தெரிய போகுது? அவள் கடைசியில கூட ஒரு ஆண் கிட்ட கெஞ்சி பார்க்கிறாள், தன்னை எப்படியாவது காப்பாத்துக்க, இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி. ஆனா கடைசி வரைக்குமே அவளுக்கு அந்த நம்பிக்கையை அங்க யாருமே கொடுக்கல. அப்பாவும் கொடுக்கல, கட்டிய வீட்டுல இருக்கிறவங்க யாரும் கொடுக்கல, தன்னை தினமும் தீண்டின எந்த ஆண்மகனும் கொடுக்கல, கடைசியா காப்பாத்துறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனவனும் கொடுக்கல. இப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையில அவள் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? இதையெல்லாம் அனுபவிச்ச அஞ்சலி அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தா. இந்த 7 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிற கான்செப்ட் ரொம்ப கேவலமான ஒரு கான்செப்ட். இதை முதல்ல ஒழிக்கணும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு முக்கியமா கல்வின்னு ஒண்ணு கொடுக்கணும். படிப்பு இருந்தா அந்த பொண்ணு எதையும் எந்த இடத்துலயும் துணிச்சலா பேசி இருக்குமே. அதனால பெண்களுக்கு கண்டிப்பா படிப்பு வேணும்னு அவள் முடிவு பண்ணினா. வரதட்சணை கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். இந்த இடத்துல அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னா. எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகளை அவள் உடைக்க ஆரம்பிச்சா. அவளை சுத்தி இருக்கிற நிறைய கிராமங்களுக்கு சென்று தனக்கு நடந்த அநீதி எந்த பொண்ணுக்கும் மறுபடியும் நடக்க கூடாதுன்னு போராட ஆரம்பிச்சா. நான் இன்னும் மூச்சு விடுவது என் பலவீனம் அல்ல, இந்த பெண்களுக்கான பிழைப்புக்கான போராட்டம் இது. சுயமரியாதையுடனும் தன்னம்பிக்கையுடனும் பயணிக்கும் போராட்டம் இது. உடல் என்பது வெறும் சதையும் ரத்தமும் கொண்ட ஒரு பிண்டம் மட்டுமே. ஒரு பெண்ணின் மதிப்பு அவள் அணியும் உடையிலோ அவளது உடல் அமைப்பிலோ இல்ல. அவளது உண்மையான அடையாளம் அவளது துணிச்சலான ஆத்மாவில் உள்ளது, அவளது சிந்தனையில் உள்ளது, அவள் தினம் படும் போராட்டத்தில் உள்ளது, அவள் இதயத்தின் வழியில் உள்ளது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல நாவலோட உங்களை வந்து பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.